தன்பியசனி வணக்கம். இதுவும் தமிழுடைய நாம நிபுணர் Vivo Z1 Pro. இந்த ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பற்றி நீங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா Vivo Z1 Pro இந்த ஸ்மார்ட் போனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட எண்ட் கார்ட்லையும் கொடுக்குறோம். ஸோ கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ Vivo Z1 Pro இந்த ஸ்மார்ட் போனில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி இந்த வீடியோ பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பண்ண கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் இப்போ தான் சேனல் புதுசாக இந்த வீடியோ கடைசி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ வாங்க நீங்கள் வீடியோவில் போகலாம். ஸோ Vivo Z1 Pro ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்க்ரீனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிகேஷனோட ஒரு ப்ரைஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்சிங் பற்றி பார்த்தரலாம். பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பை பண்ணதுனால ஃப்ளிப்கார்ட் பேக்கிங்கோட இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேக்கிங் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட மொபைல் எடுத்துடலாம். ஸோ இந்த மொபைல் ஓப்பன் பண்ணிட்டு படி இந்த மொபைலோட ஹேர் பேக்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 500 கிராம்ஸ், அதாவது வந்து அரை கிலோ போட்டிருக்காங்க. இதோட வெயிட் மட்டுமே அரை கிலோ இருக்குது இந்த பாக்ஸு. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற மொபைல் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே இருக்கிற பிளாஸ்டிக் கவர் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு படி இதோட Vivo Z1 Proவோட பாக்ஸ் சூப்பராக இருக்குது. மேலே இருக்கிற பிரிண்டிங் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு மினுக்க ஸ்டைலில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் பேக் சைடு வந்து இந்த மொபைலோட ஒரு சில இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்மளோட Vivo Z1 Pro பாக்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கிங் இருக்குது. ஸோ இந்த பேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுக்கான கேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லப்பர் கேஷ்னு சொல்லலாம். ஸோ இந்த கேஷ் ரொம்ப நல்லாயிருக்கு. கண்ணாடி போன்ற ஒரு நல்ல ஒரு லப்பர் வளையும் தன்மை கொண்டது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துன்னா விவோ நிறுவனத்தோட இந்த இன்டர்ஃபேஸோட யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நம்மளோட Vivo Z1 Pro மொபைல் வந்து பார்த்திங்கன்னா மேலே பேக்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கிங் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டண்ட்டோட அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் எனேபிள்னு சொல்லிட்டு தனியாக ஆட் கொடுத்துருக்காங்க பிரிண்டிங்கோட. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம் எக்ஸைட் ஆப்ஷன் இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சார்ஜர் பவர் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொண்ட இந்த சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜர் வந்து பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கோட மாடலாக கொண்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சார்ஜிங் ஸோ மைக்ரோ USB டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிள் நல்லாவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பாக்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் உள்ள வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த பாக்ஸை வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம Vivo Z1 Pro மொபைல் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற பேக்கிங் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணோன்னே இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இந்த மொபைலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 201 கிராம் போட்டிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வெயிட் அதிகமான மொபைல்னு சொல்லலாம் இந்த மொபைல். ஸோ இந்த மொபைல் பேக் சைடில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த மொபைல் ஃபஸ்ட் நம்ம ஆன் பண்ணிடலாம். ஸோ ஆன் பண்ணோடனே விவோட லோகோ வந்திருக்கு. ஸோ இந்த மொபைல் ஆன் பண்ணுறப்ப இதில் ஃபிசிக்கல் பார்த்தலாம். ஸோ ரைட் சைடு வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சிம் எக்ஸைட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, வித் கூகுள் பட்டனும் கொடுத்துருக்காங்க தனியாக. இது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ இந்த மொபைலுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க, USB போர்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பக்கம் வந்து ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க இந்த மொபைலுக்கான ஸ்பீக்கர். ஸோ இந்த மொபைலோட பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கேமரா ஃபஸ்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வைட் ஆங்கிள் லென்ஸ். ஸோ செகண்டரி கேமரா மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா செகண்டில் இருக்கக்கூடிய கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அப்பச்சர் வந்து 1.7 அப்பச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 கேமரா சப்போர்ட் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா LED பிளாஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இந்த மொபைல் பேக் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இந்த மொபைல் ஆன் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் கொண்டு இன் டிஸ்பிளே கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிஸ்பிளேக்குள்ளேயே ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி கொண்டு இந்த கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அப்பச்சர் வந்து 2.0 அப்பச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. ஸோ ஆன் பண்ணோன்னே இதோட ஃபிசிக்கல் ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எனேபிள் பண்ணணும். ஸோ செட்டப் யுவர் ஃபோன். ஸோ இதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஒவ்வொரு செட்டிங்ஸை நீங்கள் படித்து பார்த்து கொடுங்க. உங்களோட லாங்குவேஜ் ஆகட்டும், உங்களோட கண்ட்ரிஸ் எது வந்தாலும் சரி, நீங்கள் இப்போ ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது படித்து பார்த்து தெளிவாக கொடுங்க. ஸோ மாற்றி ட்ரை பண்ணிடாதீங்க. ஸோ உங்களோட செட்டிங்ஸ், உங்களோட பாஸ்வேர்டு எது வேணாலும் கொடுத்துட்டு இந்த மொபைல் யூஸ் நவ். ஸோ கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இந்த மொபைல் ஆன் ஆயிடுச்சு. ஸோ ஆன் பண்ணோன்னா இதோட வாட்டர் லோகோட ரொம்ப அருமையான ஒரு தீமையோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் வந்து இன்டர்ஃபேஸ் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், நல்லாவே இருக்குது சொல்லிட்டு 2 பேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகமாக எந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ ஒரு சில அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க, மற்றபடி வேணும்னு நினச்சா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்பாக்சிங் பற்றி பார்த்துருப்போம். ஸோ இந்த அன்பாக்சிங் என்னென்ன இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூட என்னென்ன ப்ராடக்ட் கொடுத்துருப்போம்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகக்கூடிய ப்ராசர் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா Snapdragon 710 ப்ராசர் ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா 6.5.3 இன்ச்சஸ் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் HD டிஸ்பிளே. ஸோ இதோட ரெசல்யூஷன் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதோட கலர் வேரியன்ட், இதோட டிஸ்பிளே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேயோட கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளேக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட நாட்ச் ஃபுல் வியூ டிஸ்பிளேன்றது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம்.
ஸோ இந்த ஸ்மார்ட்டோட ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கு தனியாக ஒரு பட்டனே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன். ஸோ மற்ற ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன் அமைத்தி பிடிச்சி தான் நீங்கள் கூகுள் அசிஸ்டண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அதுக்காக தனியாக பட்டனே கொடுத்துருக்காங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னா டேரெக்டாக வந்து கூகுள் அக்கௌண்ட்டோட அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பட்டன் சொல்லலாம். ஸோ அடுத்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேட்டரி வந்து எடுத்திங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட நல்ல விஷயம் இருக்குது. ஸோ ஒரு கெட்ட விஷயம் இருக்குது. ஸோ நல்ல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட 5000 mAh பேட்டரி ஸோ ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதோட மைனஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த மொபைல் இருக்கக்கூடிய 5000 mAh பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரிக்கான ஈக்குவலாக சார்ஜ் தாங்கன்னா கண்டிப்பாக சார்ஜ் தாங்குதில்ல. ஸோ அதுக்கும் கம்மியாக தான் தாங்குது. இருந்தாலும் ஓகே பரவாயில்ல, இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்கக்கூடிய பேட்டரி பேக்கப் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட்டோட கேமரா வந்து எடுத்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இன் டிஸ்பிளேக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராவுக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா Vivo Z1 Pro கேமரா ரிவ்யூ ஃபுல் ரிவ்யூ அடுத்த வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ இதே சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நீங்கள் தெரிஞ்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே பெல் பண்ணதுக்கும் அதை அழுத்தி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.